திமுக அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் தொழில் முதலீடு எவ்வளவு நடந்திருக்கிறது என்று நான் ஒரு ஆவணத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த ஆவணம் வெளியிடப்படும். நான் சும்மா ஒன்றும் சொல்ல போறதில்லை. 11,62,000 கோடிக்கு முதலீடு தமிழ்நாட்டில் நடந்ததாக தொடர்ந்து பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற திமுக அரசே, டிஆர்பி ராசாவே, முதலமைச்சர் அவர்களே, இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நீங்க சொன்ன அந்த தேர்தலுக்கு முன்பு 505 வாக்குறுதிகள், அதை பற்றி விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் நான் போட்டேன். அந்த 505 வாக்குறுதிகள் வெறும் 66 வாக்குறுதி தான் நீங்க நிறைவேற்றிருக்கிறீர்கள் என்று பட்டியலிட்டு புள்ளி விவரத்தோட நான் வெளியிட்ட அந்த புத்தகத்தை வெளியிட்ட இன்னைக்கு வரைக்கும் பதில் எனக்கு இல்லை. அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எவ்வளவு முதலீடு எங்க நடந்தது, நீங்க எவ்வளவு சொன்னீங்க, எவ்வளவு ஏமாத்துறீங்கன்னு புள்ளி விவரத்தோட நான் ஒரு புத்தகத்தை நான் தயார் செய்திருக்கின்றேன். அது இன்னும் கொஞ்ச நாள் வெளியிட போறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுக செய்த ஒரே ஒரு முதலீடு, பெரிய முதலீடு திமுக செய்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. என்ன? பொய் என்ற முதலீடு. அதை தவிர அவர் எதுவுமே செய்யல. அது இந்த புத்தகம் மூலமா வெளியில வந்துடும். அப்ப கேட்கலாம், டிஆர்பி ராசாவை போய் கேட்கலாம். இதே கேள்வி கேட்க போறேன் நான். அதனால இது ஒரு பக்கம் இருக்கிறது.